வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அப்போ இன்னையிலேருந்து வந்து டு பிகின் வித் டெய்லியும் வந்து ஒரு ஸ்டாக்கு கூட பார்க்கலாங்க. ஒரே ஒரு ஸ்டாக், அது இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்தடுத்த நாட்களில் வந்து அடுத்தடுத்து வந்து வெயிட்டேஜ் எப்படி இருக்குதோ, எது வந்து அதிக வெயிட்டேஜ் இருக்குதோ அதுக்கு அந்த ஆர்டரில் வந்து நம்ம பார்த்துட்டே போகலாங்க. நிஃப்டி 50 ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். அப்புறமா அடுத்தடுத்த வேறு ஸ்டாக்ஸ்லாம் எதனா ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரேடு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கில் நான் இந்த இடத்துல பை பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு மட்டும் கேட்காதீங்க. அந்த மாதிரி நம்ம அட்வைஸ் வந்து என்றைக்குமே வந்து கொடுக்கறது இல்லைங்க. சரி, ஓகே. நம்ம வழக்கம் போல் பேங்க் நிஃப்டிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி எல்லாருமே வந்து அதுதான் கதறல் சத்தம் அதிகமாக கேட்டுச்சா, இது வந்து கிராஷ் ஆகிடுச்சு, அப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆச்சு. ட்விட்டரில் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ், நிஃப்டி கிராஷ், இந்த ஹேஷ்டேக்லாம் வந்து ட்ரெண்டை ஆரம்பிச்சிருச்சு. நேற்று ஈவினிங்லேருந்து இந்த ட்ரெண்டு வந்து அப்படியே வந்து பிக்கப் ஆகிட்டு போயிட்டே தான் இருந்தது. ஸோ எதிர்பார்த்தது எல்லாமே நடந்தது. அதே நேரத்தில் வந்துட்டு ப்ரைஸ் வந்து கிராஷ் அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து கீழே போகணும், 20%, 30% அப்படின்ட்டு வந்து கீழே போகணும், அதுதான் வந்து கிராஷ் அப்படின்னு நேற்று வீடியோவில் அந்த ஷார்ட் வீடியோஸில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு க்ரீன் க்ளோஸ் தான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. பேங்க் நிஃப்டியில் கீழே வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு க்ரீன் க்ளோஸ் மட்டும்தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த க்ரீன் க்ளோஸ் நம்ம எதிர்பார்த்தது விற்கவே இல்லை. இந்த சப்போர்ட் லெவலில் வந்து ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சுது, ஆனால் ரொம்பவே வீக்காக இருந்தது ப்ரைஸ். அப்போது செல்லர்ஸ் மறுபடியும் வந்து நல்லா வந்து இப்படி வச்சா ஸ்ட்ராங்காக ஒரு க்ளோஸ் வச்சுருந்தா கூட செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து கீழே கொண்டு போகிறப்போ, இந்த மாதிரி ரொம்பவே வீக்கான ஒரு க்ளோஸ் வச்சா செல்லர்ஸு ஈஸியாக கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்டை திரும்ப கீழே கொண்டு போயிட்டாங்க. எதிர்பார்த்த க்ரீன் க்ளோஸு நேற்று மார்க்கெட் முடிக்கும் போதே வந்தது. எங்கேருந்து மேலே 52 to 250 ப்ரைஸு 50 to 50க்கு வந்துச்சு. 2000 புள்ளி கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறமா பையர்ஸ் வந்து உள்ளே அப்படியே கொஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பித்தாங்க நேற்று மார்க்கெட்டு முடிகிற தருவாயில். அப்புறமா இன்றைக்கி ஆரம்பித்தோன்னே என்னாச்சு, நல்லா வந்து மேலே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போனாங்க. ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. மேலேருந்து விழுந்ததுலேருந்து இந்த இடத்துலேருந்தே பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மேலே மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கு. ஒரு தடவையும் கீழே வரும்போதும் மேலே போகுது, மேலே போனாலும் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி திரும்ப வந்து ப்ரைஸை கீழேயே கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ இதுதான் நம்ம ட்ரெண்டாக வந்து போடுறோம். ஒரு தடவையும் அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணாமல் ப்ரைஸ் வந்து கீழே வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த லெவலுக்கே போயிட்டு திரும்பவும் கூட இன்றைக்கி செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோலில் எடுத்து கீழே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போனாங்க. ஆனால் இந்த இடத்துலையே கன்சால்டேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ இது நாளைக்கு வந்து பிரேக் ஆகி இப்படி போய் இப்படியே இங்கே போயிடுமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரெண்டை வந்து பிரேக் ஆகும்போது எப்படி பிரேக் ஆகும், நம்ம எப்படி பார்த்துருக்குறோம், வால்யூமோட பிரேக் ஆகும். ஒருவேளை புதுசாக நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. ஏன்னா நாங்கள் ஒரு 400 வீடியோஸ் வந்து பண்ணி இந்த வருஷம் ஜனவரி மாதத்துலேருந்தே வந்து ஒரு மாதிரி பேசிக்குன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி பேசிக்லேருந்து ஆரம்பித்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். புதுசாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஒருவேளை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து ஏதோ ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கிது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் பிகினர்ஸ் கைடுன்னு சேனலில் வந்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிகினர்ஸ் கைடு பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த வீடியோவாக இருந்தாலும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏதோ கொஞ்சனாச்சும் புரியும். சரியா? சரி, ஓகே. கான்செப்டுக்கு வந்துடுவோம். இது வந்து இந்த மாதிரி வந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெண்டை பிரேக் ஆகும்போது எத்தனையோ தடவை நான் எடுத்துக்காட்டோடு வந்து சொல்லியிருக்கிறேன். வால்யூமோட பிரேக் ஆகும். அப்படின்னா அப்படியே நீங்கள் இப்படி லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு இருக்குது ஒரு ட்ரெண்டாகி அழகாக வந்து ப்ரைஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. கீழே பிரேக் அவுட் எப்படி இருந்தது, வால்யூமோடு போச்சு. நல்ல வால்யூமோடு போகும். ஃபஸ்ட் லெவலில் நிற்கும், அடுத்த லெவலில் நிற்கும், இல்லைனா அடுத்த டார்கெட்டுக்கே போயிடும். அப்போ நல்லா இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகி அப்படியே பொறுமையாக வந்து வந்துக்கிட்டே இருந்தது. பிரேக் அவுட் எப்படி ஆச்சு, வால்யூமோடு ஆச்சு. எங்கே போய் நின்றுச்சு, ஃபஸ்ட் லெவலில் போய் நின்றுச்சு. அங்கேருந்தா ரிஜெக்ட் ஆகிக்கலாம்.
ஒரு முறையும் எங்கே வேணும்னாலும் நீங்கள் ட்ரெண்டை மட்டும் பிடிச்சிங்க அப்படின்னா, இந்த ட்ரெண்டை பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்ல வால்யூமோட போகும். அப்போ இங்கே கூட ட்ரெண்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்ல வால்யூமோட போகும். எதுக்கு மேலே போகணும்? முதல்ல இதுக்கு மேலே வந்து போகணும். ஏன்னா பெரிய ஃபாலோடைய ரெக்கவரி வந்து இந்த அளவுக்கு போயிட்டு தான் இப்படி வந்து வந்திருக்குது. இதோட டிஸ்கவுண்ட் வந்து இவ்வளோ தூரம் தான் போயிட்டு செல்லர்ஸ் திரும்பவும் கீழே கொண்டுட்டு வந்துடுறாங்க மார்க்கெட். அதனால் முதல் லெவல் இதை தான் கட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த லெவலை கட் பண்ணும். அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? ஒருவேளை படிக்கட்டு கட்ட ஆரம்பித்தானா இந்த மாதிரி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்டிமேட்டாக இந்த லெவலை வந்து கட் பண்ணணும். ஏன்னா அந்த பெரிய ஃபால் ஆரம்பித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே தான் இருக்குது. கேண்டில் கலரை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. கொஞ்சம் மேலே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழே வந்து கொண்டுட்டு வந்தாங்க. எல்லா கேண்டல்லையும் உங்களுக்கு பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. அது முக்கியமாக ரிவர்ஸ் ஆன இடம் எது அப்படின்னு பார்த்து வச்சுக்கணும். அந்த லெவலுக்கு வந்ததுன்னா ப்ரைஸு கொஞ்சம் தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேலே போச்சுன்னா இதுதான் வாய்ப்பு. அப்படி இல்லைங்க இன்னும் வந்து கீழே போகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நவம்பர் ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு வந்து அதுக்கான சிக்னல்ஸ் வந்து இல்லை. எது லோ அப்படிங்கிறது வந்து இல்லை. இப்போது பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் போயிட்டு நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு கீழே எங்கே லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 4 hours போய் பார்ப்போம். இதுக்கு கீழே லெவல்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்குது. அப்படியே டே டைம் ஃப்ரேமுக்கு வந்தீங்க அப்படின்னா கீழே இருந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்டாகி மேலே வந்துடுது ப்ரைஸ். கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்குது. அப்போ இந்த தடவை கூட அந்த எலெக்ஷன் அப்போ வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போன ப்ரைஸு கீழே வர முடியாமலே மறுபடியும் கூட மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. கீழே திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டு கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் நம்ம பேட்டர்ன் அப்படின்றத நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறோம் இதை. ஸோ இந்த மாதிரி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் லைன் கிட்ட வருது மறுபடியும் ப்ரைஸு. ஸோ கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேட் மாதிரி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல்ல இந்த லெவலில் கட் பண்ணணும். ஒருவேளை கீழே தான் போகிறான்னா இந்த லெவலில் கட் பண்ணனானா அடுத்து வந்து எலெக்ஷன் அப்போ வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு லோ வச்சான்ல அந்த லோ தான் அடுத்த லோ. அது எங்கே இருக்குது? 46,000 பக்கத்தில் இருக்குது. ஆனால் இந்த 50,000 அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல லெவலாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக வந்து பையர்ஸ் வந்து மறுபடியும் மார்க்கெட்டை வந்து புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ப்ரைஸு நல்லா பாருங்கள். டெய்லியில் இந்த சப்போர்ட்லேருந்து தான் மேலே போச்சு. இதுக்கான டிஸ்கவுண்ட் இவ்வளோ தான் வந்து நல்லா மேலே போகிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கான். இதுக்கும் கேப் நல்லாவே இருக்குது. கீழே வந்து நல்லா வந்து மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மேலே வரும்போது இந்த லெவல்லேருந்தே மறுபடியும் வந்து ரிஜெக்ட் ஆகி இங்கேருந்து ஒரு வேளை மேலே வர்றான். இந்த இடத்துலேருந்தே இப்படி ரிஜெக்ட் ஆகி வர்றான்னா இட் ஷோஸ் த வீக்னஸ். ப்ரைஸு வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு கூட நிறையா இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் கூட ப்ரைஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்களா? 1 hourல நம்ம போனோம் அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு. அந்த ஃபாலுக்கான ரெக்கவரி அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டில். பார்ப்போங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்போ நம்ம அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா? ப்ரைஸு இந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தது. நேற்றுக்கே வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இந்த மாதிரி முந்தா நேற்று க்ளோஸ் பண்ணும்போதே ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா முந்தா நேற்றுக்கு க்ளோஸ் பண்ணும்போது என்னாச்சு? இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருந்தது. ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகி வந்துக்கிட்டே இருந்தது. இந்த மாதிரி ரிஜெக்ஷன் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஒரு வேளை பிரேக் ஆச்சுன்னா வால்யூமோட பிரேக் ஆகி மேலே வரைக்கும் போகும். சரிங்களா? ஏற்கனவே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேறு காமிச்சிட்டேன்னா வீடியோட ஆரம்பத்துலேயே. அப்போ அது நடக்கவே இல்லை. நேற்று ஃபுல்லாக என்ன பண்ணான்? அது நடக்கவே இல்லை. ப்ரீவியஸ் லெவலில் அவன் கட் பண்ணாமல் கீழே வந்துகிட்டே இருந்தான். அதையே அப்படியே ஃபாலோ பண்ணி கீழே வரைக்கும் போயிட்டான். சரி, அந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே கொஞ்சம் அப்படியே இழுத்து விட்டீங்க அப்படின்னா நேற்றுக்கு அந்த லெவலில் இருந்தே வந்து கீழே போயிடுச்சு. அதே ட்ரெண்ட் லைனு இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூ ஆகிருக்குது. எப்படி? நேற்று ஒரு பெரிய ஃபால் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன ரெக்கவரி, மறுபடியும் அடுத்த ரெக்கவரியில் வந்து மேலே கொண்டு போய் க்ளோஸ் வச்சுட்டான். இவ்வளோ பெரிய ஃபாலில் பையர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கிளியராக இதில் வந்து தெரியுது உங்களுக்கு.
அப்போ இன்னைக்கு மார்க்கெட் ஆரம்பிச்ச உடனே இந்த ட்ரெண்ட் லைன் தான் விஷயம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போகணும். ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போனால் மட்டும் பத்தாது. இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு மேலே போகணும். போச்சுன்னா மேலே போயிடுவோம். இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். ஆரம்பித்த உடனே அதாவது இன்னைக்கு லோ வந்து இதுதாங்க. இன்னி இது ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு கேண்டில் அடுத்த 5 நிமிஷம் உள்ளதாக இருக்குது, 10 நிமிஷம் உள்ளதாக இருக்குது, 15 உள்ள, 20ம் உள்ளதாக இருக்குது, 30, 25, 30, 35, 40, 45வது நிமிஷத்தில் இன்னி இது ஹையை கட் பண்ணது ப்ரைஸ். ஃபஸ்ட்டு ஆரம்பித்த 45 மினிட்ஸில் வந்து இதுதான் நடந்திருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி லோவுக்கு வந்துட்டு போயிருக்கிறான். அப்போ இன்னைக்கு இந்த லோ வந்து நல்ல லெவல் ஆச்சு, இங்கே வந்து நான் பை ட்ரேடை ட்ரை பண்ணி பார்க்கவா அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு கீழே வந்து இப்படி வந்து க்ளோஸ் வச்சானா நான் இந்த லாஸை ஏற்றுப்பேன், அந்த க்ளோஸ் இங்கே வச்சாலும் சரி இங்கே வச்சாலும் சரி இந்த லாஸுக்கு வந்து எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, நான் ஏற்றுப்பேன், அடுத்த ட்ரேடு வந்தேன்னா அடுத்த ட்ரேட் நான் பார்த்துப்பேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இன்டர்மீடியட் லெவல்லாம் ட்ரை பண்ணலாம். அதாவது டுடேஸ் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு பிளேஸாக இருக்கும். டுடேஸ் லோவாக இருந்தாலும் சரி, டுடேஸ் ஹையாக இருந்தாலும் சரி, அது ஆரம்பத்தில் இப்படி வந்தாலும் சரி, ரொம்ப நேரம் கழித்து இப்படி வந்தாலும் சரி, பிளேஸ் ஏ குட் ரோல். ஆனால் இப்போது என்ன மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருந்ததுன்னா எல்லாரும் வந்து ஐயோ செல்லாது செல்லாது செல்லாதுன்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு அப்படியே வந்து மேலே வந்து போயிடாது. கண்டிப்பாக எதனா பேட்டர்ன் வரும், இல்லைனா ஹையர் ஹை பண்ணிட்டு போவான். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுற வரைக்குமே என்ன நம்ம வந்து பேசியிருக்கிறோம், ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுற வரைக்குமே இட் டென்ஸ் டு கோ டவுன். இந்த லெவலுக்கு வந்தால் கூட கீழே தான் போகும். சரிங்களா? தொடர்ந்து கீழே போகிற மார்க்கெட் அப்படி தான். தொடர்ந்து மேலே போகிற மார்க்கெட்டு திரும்ப அதே லெவலுக்கு வர்ற வரைக்கும் பை தான். இப்படி வந்து மேலே போயிடுச்சு மார்க்கெட்டு, இப்படி கீழே வந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த லெவல் வரைக்குமே பை தான். பையாகி போக தான் வாய்ப்பு இருக்குது. இதை கட் பண்ணனா தான் அடுத்தடுத்து இப்படி வந்து கீழே வருவான். சரியா? பை மார்க்கெட்லேருந்து செல் மார்க்கெட், செல் மார்க்கெட்லேருந்து பை மாறுறதுக்கு அந்த படிக்கட்டை மேலே கட்டணும். இன்றைக்கி ஃபுல்லாக அது வந்து நடந்திருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. திரும்பவும் அந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்துட்டு கீழே போயிட்டான், திரும்பவும் ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்துட்டு கீழே போயிட்டான், திரும்பவும் ட்ரெண்ட் லைனுக்கே வந்துட்டு அங்கேயே வந்து நின்றுட்டான். இது எதை வந்து ரிசம்பிள் பண்ணுது உங்களுக்கு? முந்தான இந்த மார்க்கெட்டு முடிஞ்சது பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கா? மேலேருந்து கீழே வந்துட்டு இப்படி 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 பண்ணி அப்படியே முடிச்சிட்டான். அப்போ இன்றைக்கி வந்து எப்படி வந்து மார்க்கெட்டை வந்து முடிச்சிருக்கிறான், மேலேருந்து கீழே வந்து திரும்ப வந்து அப்படியே 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 ஒரு நிமிஷம் இந்த இடத்துல வந்துட்டு இப்படி 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 பண்ணிட்டு முடிச்சிருக்கான். ஸோ முந்தானது இந்த ட்ரெண்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணி கீழே வந்துருச்சு. நேற்று ஃபுல்லாக கீழே வந்தது, இன்றைக்கும் கீழே வந்துருக்குது. ஆனால் நாளைக்கு பிரேக் ஆகிறது கூட வாய்ப்பு நிறையா இருக்குது. எது வரைக்கும் இது சாத்தியம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லோவை கட் பண்ணவே கூடாது. இன்ஃபேக்ட் இதுதான் ஜோனு. இந்த ஜோனுக்கு வந்தோன்னா வந்து ரிவர்சல் ஆகுது ப்ரைஸு. இது கொஞ்சம் எக்ஸஸாக வந்துட்டு போயிருக்குது. இந்த ஜோனுக்கு வரும்போதெல்லாம் ரிவர்சல் ஆகுது. அதனால் நாளைக்கு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆக கூட ஒரு ஷாக்கர் மாதிரி இருக்கும். ஏன் எல்லாம் செல்லாகி போகுதுன்னு சொல்லும்போது செல் பொசிஷன்ஸ் கூட நிறைய பேர் வந்து எடுத்து வச்சிருக்கலாம், ஏன்னா இன்னும் கீழே போகும் அப்படிங்கிறதுக்காக. அதனால தான் எப்போவுமே பொசிஷன்ஸ் எடுக்காதீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா நம்ம வந்து என்ன ட்ரேடுங்கிறத பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறது. சரிங்களா? என்ன பண்ணியிருக்கிறான் ப்ரைஸு இந்த ட்ரெண்டுக்குள்ளாரையே அப்படியே இன்றைக்கி வந்து முடிச்சிருச்சு. ஒருவேளை நாளைக்கு பிரேக் ஆச்சுன்னா, வால்யூமோட போச்சுன்னா, ஃபஸ்ட்டு லெவல் இங்கே இருக்குது, இதை பிரேக் பண்ணி மேலே போனோம், அடுத்த லெவல் இங்கே இருக்குது, அடுத்து இந்த ட்ரெண்ட் லைனுடைய டாப் வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அது நாளைக்கே போயிடுவானா? கஷ்டம். போனாலும் போகலாம், ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரிலாம் என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் அந்த மாதிரி நடக்கும். மற்றபடி இந்த இடத்துல மறுபடியும் கன்சால்டேட் பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் பிரேக் பண்ணி இந்த லெவல் வரைக்கும் போய் கூட அப்படியே வந்து நிற்கலாம் நாளைக்கு நடக்கிறது. அப்போ இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போச்சு ப்ரைஸ். 45 நிமிஷம் கழித்து நல்ல வேகமாக ட்ரெண்ட் லைனுக்கு போச்சு. ஆனால் அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து அதுக்கு மேலே வந்து போக முடியாமல் கீழே வந்துட்டான். இங்கேருந்து காலையிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இப்படி ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருந்தது. இந்த ட்ரெண்டாகி மேலே போகும்போது சில பேர் வந்து நினைக்கலாம், இது வந்து இந்த மாதிரி வந்து படிக்கட்டு வந்து கட்டிட்டு போகிறான், இது இப்படியே வந்து போயிடும் அப்படின்னு. இல்லைங்க, அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறமா என்ன நம்ம எதிர்பார்க்குறோம்?
பெரிய ஃபால் ஆச்சுன்னா 50% ரெக்கவரி. அதுக்கப்புறம் ஃபால் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இந்த இடத்துல நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா முன்னாடியே நின்று இங்கிருந்து இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி போகும்போது தான் இந்த ஐக்கு போவோம். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி மேலே போகுது இன்றைக்கி ஆரம்பித்தோன்னே அப்படின்னு நீங்கள் கால் ஆப்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட, இல்லை பை பண்ணி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட, லெட் இம் கம் டு த ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து என்ன சிக்னல் வந்து வருது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்தோன்னே இப்படி வந்து ரிவர்சல் வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் செல்லை. இல்லைனா புட் ஆப்ஷனில் போயிட்டு கூட நீங்கள் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் ட்ரேட்ஸை வந்து கட்டமைக்கலாம். அப்போ விழும்போது எப்படி விழுந்திருக்கான் பாருங்கள், ஒரு சின்ன ரெக்கவரி விழுந்திருக்கான், ஒரு சின்ன ரெக்கவரி விழுந்திருக்கான், ஒரு அதை விட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெரிய ரெக்கவரி கீழே வரும்போது அது வரைக்கும் போக முடியல. அதுக்கப்புறமா வந்து என்கல்ஃப் பண்ணதுலேருந்து மேலே வந்தான், எங்கள் ட்ரெண்ட் லைனுக்கு தான் வந்தான். அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு புல் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவல். சரி, அப்போது இதை நம்ம வந்து இந்த லோவை மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லோவை மார்க் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த லோவை மார்க் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கும், ப்ரைஸ் கொஞ்சம் வந்து நல்லா கீழே போயிட்டு நல்லா மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சு ப்ரைஸ். அடுத்த கேண்டிலே கீழே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கேன், நான் இப்போ எக்ஸிட் பண்ணவா வச்சுக்குவா? ஓகே, ட்ரேடை இந்த இடத்துல பேஸ் பண்ணி எடுத்துருக்கிறீங்க, இது வரைக்கும் போச்சு, ஆனால் ப்ரைஸ் திரும்ப நெக்ஸ்ட் கேண்டில் கீழே கொண்டாந்து இந்த மாதிரி வந்து க்ளோஸ் வச்சுட்டான். இந்த ப்ரீவியஸ் க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கும். இந்த ட்ரெண்டுக்கான 100% கீழே வந்துருச்சு. சரியா, 100% வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து மறுபடியும் வந்து ரிவர்சலாக வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரேடை கண்ணை மூடிட்டு தான் எடுப்போம். அந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா எடுத்துருவோம். ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட்டு, அதனால் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கரெக்டாக போகவும் செஞ்சுது. ஆனால் அடுத்த கேண்டில் ப்ரீவியஸ் க்ரீன் கேண்டலோடைய விக்குக்கு உள்ளேயே வந்து க்ளோஸ் வச்சுருக்கானா. இன்ஃபேக்ட் அடுத்த கேண்டில் இப்படி போய் இது க்ளோஸ் வச்சானா நீங்கள் லாஸ் வந்து பெருசாக ஆகும். இவ்வளோ பெரிய லாஸை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஆனால் வேறு வழி இல்லை. இந்த மாதிரி நேரங்களில் அந்த மாதிரி ரிஸ்க்கை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அப்போ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான், அடுத்த கேண்டில் கொஞ்சம் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கு, அடுத்த கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகிருக்குது. அதை கவனிச்சிங்களா? அவ்வளோ வந்து பையிங் ஆக்டிவிட்டி, என்தூசியாஸ். அந்த பை என்னாச்சு, ப்ரீவியஸ் பியரிஷ் கேண்டில் என்கல்ஃப் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மேலே போகிறேன். எது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஃபஸ்ட்டு டார்கெட்டு இங்கே தான் இருக்குது. ஏன்னா விழுந்ததில் ஒரு புல் பேக் இங்கே தான் இருக்குது. இதை தாண்டிச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் இங்கே இருக்குது. அடுத்த டார்கெட் இங்கே வரைக்கும் போகணும். ஆனால் ட்ரெண்ட் லைன் இருக்கே மேலேருந்து, முந்தா நேற்றுலேருந்து ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இருக்கேன். அந்த ட்ரெண்ட் லைனை இந்த மாதிரி வந்து கண்ணாப்பினா நடுவுலேயே இப்படி வந்து பிரேக் பண்ணிடுவானா, இப்படி போயிடுவானா? இல்லை, இங்கே வந்து பேட்டர்ன் ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து அழகாக இப்படி போயிட்டு இருக்குதுன்னா இனிமேல் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கடைசி வரைக்குமே இந்த லெவலை வந்து அவன் வந்து எப்படி மதிச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த லெவலை ஒரு தடவை வந்திருக்கான், ரெண்டாவது தடவை வந்திருக்கான், மூணாவது தடவை வந்திருக்கான். 3 தடவை ஹிட் பண்ணிவிட்டு கீழே தான் போயிருக்கான். ஆனால் கீழே போகும்போது இந்த ஜோனை வந்து விடலை. கீழே இந்த ஜோனில் வந்து கூட சப்போர்ட் எடுத்துகிட்டு 1 மணி நேரமாக இங்கேயே இருந்தது. ஆனால் இந்த லெவலை வந்து விடவே இல்லை. இப்போ ப்ரைஸு மேலே ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் பிரகாசமாக இருக்குது. நாளைக்கு படிக்கட்டு எப்படி கட்டுறான் அப்படிங்கிறத வச்சு தான் ட்ரேடு. சரிங்களா? சரி, ஓகே. நிஃப்டி பார்ப்போம். அடுத்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாங்க. நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மந்த்லி ஆப்ஷன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆப்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டாக் வந்து எக்ஸஸாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு க்ரூட் ஆயில் பார்க்கலாம், கமாடிட்டியில் முடிஞ்சால் கோல்டு பார்ப்போம். அப்புறமா ஒரு ஸ்டாக் வந்து பார்ப்போம். நிஃப்டி 50லேருந்து ஒரு ஸ்டாக். சரி, ஓகே. இது வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, நிஃப்டியில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே தான் நம்ம பேட்டர்னில் வந்து போயிடுது ப்ரைஸு. உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்துட்டு இருக்குது. இந்த இடத்துல சின்னதாக தான் விழுந்துருக்குது, ஆனால் கண்டினியூஸ் ஃபாலு. ஒரு க்ரீன் என்கல்ஃபிங் கேண்டில் மேலே வரைக்கும் போயிடுச்சு. கண்டினியூஸ் ஃபால் கிடையாது, ஒரு சின்ன ரெக்கவரிக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய ஃபாலு, ஒரு க்ரீன் க்ளோஸு மேலே போயிடுச்சு.
கண்டினியூஸ் ஃபால் இல்லை, ஒரு சின்ன ஒரு ரெக்கவரி. இந்த ரெக்கவரியை பேஸ் பண்ணும்போது கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து நல்லாவே ரெக்கவர் ஆகிருக்கு. ஆனால் ஃபால் வந்து திரும்ப வந்து கண்டினியூ ஆகி கீழே வரைக்கும் வந்திருக்குது. இந்த இடத்துல ஒரு நல்ல கன்சால்டேஷன் நடந்திருக்கு. இந்த கன்சால்டேஷன் நடந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இப்படி தான் போகணும்லாம் அவசியம் இல்லைங்க. இன்னும் கூட கீழே போகலாம், தப்பு இல்லை. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு, அதுக்கான ரெக்கவரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ரெக்கவரி வந்தது அப்படின்னா எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது? இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரணும். இந்த லெவலையும் கட் பண்ணிச்சு அப்படின்னா மேலே வரைக்கும் போகணும். ஆனால் இந்த தடவை மேலே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே மேலே போயிடும். ஸோ அது வந்து ஃபார் ஷுர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் மேலே வரைக்கும் போகணும். அப்போ மேலே போனோன்னா அவன் வந்து என்ன மாதிரி சிக்னல்ஸ் வந்து கொடுப்பான்? படிக்கட்டு கட்டுவான். மேலே போய் இப்படி வந்துட்டு மேலே போய் கொஞ்சமாக வந்துட்டு மேலே போய் கொஞ்சமாக வந்துட்டு மேலே போயிருக்கான். அதே தான் இங்கேயும் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு. மேலே போய் கொஞ்சம், மேலே போய் கொஞ்சம், மேலே போய் கொஞ்சம்னு இப்படி வந்து டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? அதுக்கான அச்சாரம் வந்து இங்கே வந்து போட்டாச்சு. என்ன அச்சாரம்? பெருசாக பீரிஷாக வந்ததில் ஒரு க்ரீன் க்ளோஸ் இந்த இடத்துல நடந்துருக்குது. செல்லர்ஸ் மறுபடியும் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. செகண்ட் ட்ரை எப்போவுமே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கம். ஃபஸ்ட்டு ட்ரையே சக்ஸஸ் ஆகணும். ஆகாத பட்சத்தில் மறுபடியும் செல்லர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் கீழே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போனாலும் சரி, பையிங் ஆக்டிவிட்டி மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னா இந்த தடவை கொஞ்சம் மேசிவாக இருக்கும். அப்போது அடுத்தடுத்த லெவலை வந்து பிரேக் பண்ணி வர வாய்ப்பு இருக்குது. முதல்ல இந்த ட்ரெண்டோடைய சோர்ஸ் அதை போய் கட் பண்ணணும். கட் பண்ணான்னா தான் அடுத்தடுத்து வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. சரிங்களா? அதுதான் விஷயம். 5 மினிட்ஸில் போய் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான ட்ரேட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நேற்றுக்கு ஒரு ட்ரெண்டாகி வந்தது. அது என்ன ட்ரெண்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேற்று இந்த லெவலை இந்த இந்த ட்ரெண்டை வந்து அவன் வந்து விடவில்லை. எப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் வரானோ அப்போல்லாம் கீழே போனான். சும்மா அந்த ட்ரெண்டே அப்படியே வந்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த லெவல் லோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த லோக்கு வந்துட்டு தான் மேலே போயிருக்கு. இப்போ இதில் 2 விஷயம். பேங்க் நிஃப்டியில் வந்து என்ன பார்த்தோம்? பேங்க் நிஃப்டியில் ப்ரீவியஸ் இன்றைக்கி வந்து இருக்கிற இந்த லோக்கே வந்துட்டு மேலே வரைக்கும் போயிட்டு அப்புறமா வந்து எக்ஸ்ட்ரீம் லோக்கு வந்தது. அப்போ நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரீம் லோக்காக வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலோ, இல்லை ட்ரெண்ட் லைன் கிட்டே போனதுக்கப்புறம் ட்ரேடு எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம்னாலும் உங்களுக்கு வந்து டைம் எடுத்துருக்கும். ஆரம்பத்திலே ட்ரேடு இருந்திருக்காது. ஸோ இதுவும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு அமைஞ்சது, இதுவும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அமைஞ்சது. அதே நேரத்தில் நீங்கள் நிஃப்டிக்கு போயிட்டீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிஃப்டிலையும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் அழகாக வந்தது. இன்றைக்கி லெவல் இங்கே இருக்குது. இன்ஃபேக்ட் அங்கேயே ட்ரேட் எடுத்திருந்தால் கூட அதான் இன்டர்மீடியேட்டில் லெவல்ஸில் ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படுது. மன உறுதி கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அடுத்த கேண்டலில் நீங்கள் எவ்வளோ பெரிய லாஸாக இருந்தாலும் க்ளோஸ் பண்ணணும். அந்தளவுக்கு மனசு பக்குவமாக இருந்ததுன்னா நீங்கள் இன்டர்மீடியேட் லெவல்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைனா எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ்க்காக வெயிட் பண்ணலாம். அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணும்போது என்ன ஆகுது? எக்ஸாக்டாக அந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகி எது வரைக்கும் போய் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் தான். பேங்க் நிஃப்டியில் என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அதே தான். ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துகிட்டு இருக்குது. அட்லீஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போச்சுன்னா ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசில் வந்து வச்சுக்கணும். சரிங்களா? அப்போது எவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்து உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் அதை பற்றிலாம் வந்து கவலையே பட மாட்டீங்க. என்னது? என்னோடய ஏரியாவுக்குள்ளே வந்துச்சு, என் ஏரியாவுக்குள்ளே வந்தால் நான் செல் தான் பண்ணுவேன். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நான் அதை வந்து லாஸை வந்து ஏற்றுக்க தயாராக இருக்கு. ஆனால் என் ஏரியாவுக்குள்ளே வந்தால் செல் பண்ணுவேன். அவ்வளோதான். செல் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்தது ஒரு சின்ன புல்பேக்கு, சின்ன புல்பேக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் எவ்வளோ வீக்காக இருக்குதுங்கிறது அப்பட்டமாக வந்து காட்டுது. அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் அடுத்து திரும்ப இந்த இடத்துலையே நீங்கள் பை பண்ணலாமா? தாராளமாக பை பண்ணலாம். 2 விதமாக இதை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஒன்று, இந்த இடம் வந்தோடனே நீங்கள் வந்து பை பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி போய் க்ளோஸ் வச்சதுன்னா அந்த லாஸை வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டலோடைய லோ இங்கே தான் இருக்குது. ஒருவேளை இதுக்குள்ளேயே க்ளோஸ் வச்சதுன்னா கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதையும் தாண்டி போய் க்ளோஸ் வைக்கும்போது நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேரிஷாக வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா, ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. செல்லர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போனாங்கன்னா என்ன ஆகும்?
திரும்ப செகண்ட் அட்டெம்ப்ட் எந்த இடத்துல வருதோ அந்த அட்டெம்ப்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாஸ் மார்க் கிடைச்சிரும். பாஸ் மார்க் இல்லை, டிஸ்டிங்ஷனே கிடைக்கும். சரியா? ஆனால் இந்த இந்த தடவை அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாமல் விட்ருவீங்களா? இல்லவே இல்லை. வந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, கீழே போச்சுன்னா என்ன பண்ணுவேன், கொஞ்சம் லாஸ் ஆக போகுது அவ்வளோதானே, வெளியே வந்துடுவேன் நான். நோ வரிஸ். அப்போ என்ன இருக்குது, இங்கேருந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கு. எதுக்கு மேலே போகணும்? மேலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் புல் பேக் வந்து இங்கே இருக்குது. இதுக்கு மேலே போனால் போயிடுவான். அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் என்னது, ட்ரெண்ட் லைனுக்கு வருவான். ஏன்னா நேற்றுலேருந்தே ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்குது. காலையில் ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் ரிஜெக்ட் ஆச்சு. இந்த தடவையும் வந்தால் ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் நான் வந்து செல் பண்ணுவேன். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல லெவல்ஸும் வந்து இருக்குது. அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக 20 நிமிஷமாக வந்து புல்லிஷ் கேண்டில் ஃபாலோட் பை பேரிஷ்னஸ். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இப்படி கீழே வந்தால் கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்கள் ட்ரேடு இங்கே இருக்குது, இங்கே இருக்குது லிட்ரலாக. ஸோ ஒரு பெரிய இந்த மாதிரி வந்து கேண்டில் வந்த உடனே நீங்கள் பயந்துட்டு வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த ட்ரெண்டை உங்களால் வந்து ரைட் பண்ணவே முடியாது. என்றைக்குமே சொல்கிறேன், ஒரே ஒரு கேண்டில் பார்த்து பயந்துட்டு போனால் போயிட்டு போகுது. இந்த இடத்துக்கு வரும்போது வந்து இந்த இடத்துக்கு வந்தான்னா நீங்கள் ஒரு 100 வெளியில் வந்துடுங்க, அவ்வளோதான். ஏங்க இந்த இடத்துக்கு போகும்போது நான் ஒரு 3000 4000 பார்த்தேன், இங்கே வந்தால் 100 தானே கிடைக்கும், அதுக்கு நான் இங்கேயே வெளியில் வந்துடலாமே அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேசிவாக ட்ரெண்டு வந்து போகும். 20,000 30,000 50,000 கொடுப்பான், அது எல்லாத்தையும் விட்டுருவீங்க. இது அடிக்கடி நடக்கும். இது எப்போவாச்சும் ஒரு தடவை இந்த மாதிரி வந்து நடக்கிறது. அதனால் தெளிவாக நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு பியரிஷ்னஸை ஃபாலோடு பை அடுத்த பியரிஷ்னஸ் வரும்போது இப்போ நீங்கள் வந்து வேணும்னா அலர்ட் ஆகிக்கோங்க. இல்லை நான் இங்கே வந்தால் க்ளோஸ் பண்ணிப்பேன், இல்லைனா வெயிட் பண்ணுவேன்னா ஜாலியாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். உங்கள் ட்ரேடு இங்கே இருக்குது. அதனால தான் ட்ரேடு எக்ஸ்ட்ரீமில் எடுத்துட்டிங்கன்னா எந்த கவலையுமே இருக்காது. என்ன இது வரைக்கும் வந்ததுன்னா லாபத்தில் நட்டம், அவ்வளோதானே. டோன்ட் வரி. திரும்பவும் மேலே வரும்போது கன்ஃபார்மாக இந்த இடம் வரும்போது கொடுத்துடணும். ஏன் பூ மாலை எதுக்கு வம்பு? ஒரு தடவை இவ்வளோ தூரம் வந்தது பார்த்துக்கிட்டு இருந்தோம், டைலாக்லாம் பேசிகிட்டு இருந்தோம், நான் கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு. இந்த இடம் வரும்போது யாராக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து மேலேயே கொடுத்துருந்துக்கலாம். ஒரு 4000 5000 ப்ராஃபிட் காமிச்சான். தேவையில்லாமல் வச்சுருந்து இந்த சசி இருக்கிறாரே வச்சுருங்க, படிக்கட்டுன்னு சொல்லுவாருன்னு வச்சுருந்தேன். கீழே வரைக்கும் வந்துருச்சு. இப்போது 500 தான் ப்ராஃபிட்டில் இருக்குது. கொடுத்துடலாமா வேண்டாமா? இந்த மாதிரிலாம் தோணும் ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வரும்போது. சரியா? ஆனால் நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கே போச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இந்த பையை கவர் பண்ணிக்கோங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க. பூமாலை எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆனானா, அதே மாதிரி எக்ஸாக்டாக இந்த லெவல்லேருந்து மேலே போக ட்ரை பண்ணுறானா, மேலே போகலை. வீக்னஸ். ஏன் இதை வந்து கவர் பண்ணிக்கிறோம் நம்ம? ப்ரைஸு மானாவாரியே கீழே வந்துட்டு இருக்கு. மானாவாரியே கீழே வந்துட்டு இருக்க ப்ரைஸில் என்னமோ கொஞ்சம் புல்லிஷாக அப்படி இப்படி வந்து இப்போ தான் வந்து இந்த 2 நாளாக வந்து காமிச்சிட்டு இருக்கிறான். அதில் போய் ரொம்ப வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடக்கூடாது. சரியா? ஏன்னா ட்ரெண்ட் லைனுக்கு இங்கே கம்ப்ரெஷன் தேவை. இங்கே ட்ரெண்டு வந்து இந்த சப்போர்ட் லெவலை வந்து பிரேக் பண்ணாமல் இருந்து இந்த இடத்துல கம்ப்ரெஷன் உருவாச்சுன்னா தான் பிரேக் ஆகும், மேலேயோ கீழேயோ பிரேக் ஆகும். இங்கேயே பிரேக் ஆகிடும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் வந்து குறை மாதத்துலேயே வந்து வெளியே வந்த மாதிரி. சரியா? அதனால் இது வந்து ட்ரெண்டுக்குள்ளாரே செட் ஆகாது. அதனால் புக் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அனுபவத்தில் தான் கற்றுக்க முடியும். இதை நான் சொல்லி கொடுத்தாலாம் உங்களுக்கு வந்து புரியாது. என்னன்னே வந்து இது வந்து புக் பண்ணிக்கலாமா வேண்டாமா, இங்கே ஏன் புக் பண்ணலை, இங்கே ஏன் புக் பண்ணுறோம் அப்படிங்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே ஓகே தான், கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரி, ஓகே. இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான். இன்னொரு விஷயம் வந்து ட்ரெண்டு, இது வந்து நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது, அதுவும் வந்து உங்களுக்கு இப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா கூட பிரேக் ஆகி மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல செல்லாகி வந்துட்டு இருக்க மார்க்கெட்டில் இப்படி ஒரு அல்வா மாதிரி ஒரு ட்ரேடு வந்து கிடைக்கும்போது வந்து என்ன ஆகும், அழகாக செல்லாகி கீழே தான் வந்துடும். இங்கே கூட அதான் நடந்தது, செல்லாகி கீழே வந்துடும். அதனால் இந்த ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே.
அப்போது கீழே இந்த மாதிரி வந்தது, சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து அந்த ட்ரெண்டுக்கு பக்கத்துலேயே போச்சு. போயிட்டு திரும்பவும் கூட கீழே வரும்போது என்ன பண்ணனா, இந்த லெவல்லையே அப்படியே வந்து கீழே இன்னைக்கு லோ வரைக்கும் போயிடுச்சு ப்ரைஸு. எக்ஸாக்டாக அந்த லெவல் வரைக்கும் போச்சு. நீங்கள் இந்த லெவல்லையே நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டர்மீடியேட் லெவல் எக்ஸ்பர்டைஸ் தேவை. இன்டர்மீடியேட் லெவலில் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணணும். அவன் கீழே போய் க்ளோஸ் வைக்கல, ரொம்பவே ஷார்ப்பாக ரொம்ப பக்கத்தில் ஒரு 10 புள்ளி 15 புள்ளி அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் வச்சானா கண்டுக்க தேவையில்லை. இது என்ன லெவல்னு பார்ப்போமா, 91. இது எங்கே இருக்குது, 87. தெரியுதா, 4 புள்ளி. போனது எங்கே போனான், போனது கீழே வரைக்கும் போயிட்டான், 62 வரைக்குமே போயிட்டான். க்ளோஸுக்காக வெயிட் பண்ணோம். எப்போ கேண்டில் க்ளோஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு நல்ல கன்சால்டேட் பண்ணிடுது ப்ரைஸு. ஆனாலும் இன்னும் வந்து பியரிஷ்னஸ்லேருந்து மார்க்கெட்டு விடுபடலை. நேராக கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான், ட்ரெண்டு பண்ணிகிட்டே இருக்கிறான். அதனால் பிரேக் ஆவான்னு எதிர்பார்க்குறோம். பிரேக் ஆனானே எங்கே போவான், ட்ரெண்டோடைய சோர்ஸுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த சோர்ஸுக்கு போகிற முன்னாடி இதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணணும், அப்புறம் தான் சோர்ஸ், அப்புறம் தான் இதுக்கு மேலே. ஸோ உங்களுக்கு பேங்க் நிஃப்டிலே வந்து காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி வந்து ட்ரெண்டாகி வந்துக்கிட்டே இருந்தேன்னா வால்யூமோட மேலே போகும், வால்யூமோட. அப்போ தான் அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போவாங்க. சும்மா லைட்டாக இப்படி எட்டி பார்த்துட்டு இப்படி கீழே வந்துட்டு இப்படி போயிட்டு இருந்ததுன்னா செட் ஆகாது. ஸோ அந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூவாக போகும் அப்படின்னு நம்பிக்கை வரவே கூடாது. சரியா? அப்போ 1 ஹவருக்கு போனீங்க அப்படின்னா மேசிவ் ஃபால், மேலேருந்து கீழே வரைக்கும் வந்துச்சு ப்ரைஸ். அதனால திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு பார்க்குறோம். சரி, பார்ப்போம் எங்கே தான் ரிவர்ஸ் ஆக போகிறான் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிடும். நாளைக்கே மேக்ஸிமம் எதிர்பார்க்கலான்ட்டு நினைக்கிறேன். எப்படி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஃபின் நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, திஸ் இஸ் டேஞ்சரஸ். இதை பார்த்தாலே வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் அப்படின்னு தெரியணும். ஏன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளார இருந்துட்டு அதை கூண்டுக்குள்ளார இருக்க மாதிரி, இந்த கூண்டுக்குள்ளார இருந்துட்டு திடீர்னு வந்து ஓப்பன் பண்ணி விட்டோன்னா என்ன ஆகும், கண்ணு முன்னே தெரியாமல் ஓடியே போய் தப்பிச்சா போதும்னான்னு ஓடிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதெல்லாம். ஆனால் சில நேரங்களில் ஒரு சில ரொம்பவே குறைவான நேரங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படி நல்லா மேலே போகணும் அப்படி தான் அவனோட பிளானாக இருக்கும். அந்த பிளானுக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் போவான். இதுதான் மேனிப்புலேஷன்னு சொல்கிறது. சரிங்களா? மேனிப்புலேஷன், அக்யூமுலேஷன் சொல்லுவாங்க. 3 ஃபேஸ் வந்து சொல்லுவாங்க. அக்யூமுலேஷன் ஒரே இடத்துல இந்த மாதிரி வந்து அப்படியே மேலே கீழே, மேலே போகிற மாதிரி கீழே வர்றது, கீழே போகிற மாதிரி மேலே போகிறது. இதை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் மேனிப்புலேட் பண்ணுவான், கீழே போகிற மாதிரி பண்ணுவான். எல்லாம் வந்து பிரேக் அவுட் ட்ரேடர்ஸு, செல் பொசிஷனு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு ரொம்ப தெளிவாக ஹாப்பியாக இருப்பான். ஏன்னா கீழே வரைக்கும் போயிடும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் வைப்பான். அப்போ என்ன பண்ணுவான், அவன் ஒரிஜினல் டைரெக்ஷனில் வந்து போக ஆரம்பிச்சிருவான். அதுவும் வந்து மேசிவாக போகும். சரிங்களா? இந்த ஃபேஸுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அக்யூமுலேட் பண்ணிவிட்டு மேனிப்புலேட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவான், மேலே வந்து போயிடுவான். அதாவது எந்த பக்கம் போகணுமோ, ஒரிஜினலாக எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிடும். அப்போ இதில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஆகுது. ஸோ மேட்ச் ஆகுது. இந்த லோக்கு கீழே வந்து போக மாட்டான், ஆனால் இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. மேலே பையிங் ஆக்டிவிட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. மேலேருந்து யாரையுமே காணோம், பையர்ஸ் கண்ணு கெட்டின தூரத்திற்கு காணோம். சரியா? திடீர்னு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பையர்ஸ் வர்றது இல்லாமல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது மேனிப்புலேஷன் ஃபேஸாக இருந்தது அப்படின்னா, இந்த அக்யூமுலேஷன் முடிஞ்சு போச்சு, மேனிப்புலேஷனாக இருந்து ப்ரைஸ் இப்படி கிட்டு மேலே வந்து இந்த லெவலுக்கு மேலே போயிட்டான் அப்படின்னா கண்ணா பின்னான்னு மேலே போகும். ஸோ அப்போது கூடிய சீக்கிரத்தில் ஏதோ மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கான தயாரிப்பு நடவடிக்கையிலோட இருக்கிறானோட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது அடுத்து நடக்க போகிறது ஃபின் நிஃப்டியில் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போது 5 மினிட்ஸில் என்ன மாதிரி வாய்ப்பு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு கொடுத்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஹையை அவன் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா மேலே போயிடுவான். ஸோ அதான் லாஜிக். இப்போ எக்ஸ்ட்ரீம் லோ வந்து இங்கே இருக்குது. பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்ட்ரீம் லோவுக்கு வந்துட்டு போனால் கொஞ்சம் கூட எக்ஸஸாக கீழே வந்துட்டு மேலே போச்சு. அதே மாதிரி நிஃப்டியில் பார்த்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு போச்சு, எக்ஸ்ட்ரீம் லோவுக்கு வந்துட்டு போச்சு.
அப்போ ஃபின் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டிலேயும் எக்ஸ்ட்ரீம் லோவுக்கு வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் கேப், சின்ன கேப், அங்கிருந்தே வந்து மேலே போயிட்டா. கண்டினியூஸ் பீரிஷ்னஸ்ஸு ஃபாலோடு பை நல்ல ஒரு புல்லிஷ் க்ளோஸ். இந்த நல்ல புல்லிஷ் க்ளோஸுக்கு அப்புறமா ஒரு சின்ன புல் பேக்கு. அது இந்த லெவலுக்கு போனோன்னா ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு. திரும்ப இந்த லெவலுக்கு போனோன்னா அங்கேயே வந்து நின்றுச்சு. ப்ரைஸு ட்ரெண்டு பண்ணிட்டு மேலே போயிருக்குது. பிரேக்கு பண்ண முடியல. இந்த மாதிரி ட்ரெண்டு பண்ணிட்டு போனால் என்ன ஆகும், பிரேக் ஆகி சோர்ஸுக்கு அழகாக வந்து வந்துடும் ப்ரைஸு. ஆனால் சோர்ஸுக்கு வராமல் அங்கேயே நின்று வந்து முடிச்சிருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது இது ஏதோ மேனிப்புலேஷன் மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குதுங்க. ஏன்னா நியூஸும் வந்து பக்காவாக வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து பேனிக் நிறைய பேர் நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம்னு சொன்னால் கூட பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னால் தான் நிறைய பயமாக இருக்கும். அது இயற்கை. சரியா? அந்த பேனிக்னஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி ஸ்மார்ட்டாக வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் வந்து செல் ட்ரேடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் எக்கச்சக்கமாக இருக்குது. நிறைய பேர் வந்து செல் ட்ரேடு வந்து எடுத்து பொசிஷன்ஸு இந்நேரத்துக்கு எத்தனை பேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பொசிஷனாக வந்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? நல்ல ஒரு மார்க்கெட் டிப்பில் வந்து என்ன பண்ணணும், பை பண்ணியுன்னே வைக்கலாம். சரியா? அதனால் இது வந்து இந்த மாதிரி சரிஞ்சு வந்துட்டு இருக்குது. இது என்னமோ பிரேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னு தோணுது. சரிங்களா? ஆனாலும் படிக்கட்டு கட்டினா தான் போவான். படிக்கட்டில் எப்படி வந்து இறங்கி கீழே வரைக்கும் இப்படி வந்து வந்துக்கிட்டே இருக்கிறானோ, இந்த முதல் படிக்கட்டை கட்டுனா அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அப்படியே அடுத்தடுத்த படிக்கட்டு கட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து படிக்கட்டு ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருக்காது, நல்லாவே மேலே இருக்கும். அப்படி போனானா தான் உங்களால் வந்து பிடிக்க முடியாது. எப்படி உங்களால் பையன்னு இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, ஒரு காமெடியாக இருக்கும். நிறைய பார்த்தாச்சு, அதனால் சொல்கிறேன். இப்போ நாளைக்கு வந்து இப்படி ஒரு பை கேண்டில் இப்படி வருதுன்னு வைங்களேன், நீங்கள் நம்புவீங்க, பை பண்ணுவீங்க? பண்ணவே மாட்டேங்க. ஏன்? செல் ஆகிடும், கீழே வந்துடும். அப்புறம் நல்லா மேலே போய் இப்படி முடிச்சிட்றான்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு இப்படி வந்து முடிச்சிட்றான். அப்போ கூட வந்து நம்பிக்கையே வராது. ஏன்? செல்லாகி போயிடுச்சுன்னா அப்படின்ட்டு இது வரைக்கும் இவன் இங்கே வருவான், அப்புறமா இங்கே வருவான், இங்கேயே வந்துடுவான். இங்கே வந்ததுக்கப்புறம் இது வந்து என்னது, சோர்ஸ்க்கே வந்துட்டானா, ஓ இது பை தான் போலப்பா, எல்லாரும் பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இங்கே வந்து பை. இந்த பையை பண்ண உடனே இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கரெக்ஷன் வரும். ஏன்னா இந்த ரேஸ் ஆகிருக்குல, இதுக்கான கரெக்ஷன் வரும். இந்த கரெக்ஷன் வந்தோன்னே ஐயோ நம்ம தேவையில்லாமல் பை பண்ணுறோம், எல்லோரும் சொன்னது உண்மையாயிடுச்சா, இப்போ என்னாச்சு, கீழே போக ஆரம்பிச்சிட்டானா போச்சு. கீழே நல்லா நீங்கள் வந்துருவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து அவன் வந்து கீழே போய்கிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு பெரிய கேண்டில் வந்து வரும். வந்தோன்னே அவ்வளோதான் போச்சுப்போ அப்படின்ட்டு இந்த இடத்துல லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடுவீங்க. லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்தால் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுவீங்க, சில பேர் வந்து கேபிட்டல் அதிகமாக இருந்தது அப்படின்னா திரும்ப வந்து இந்த இடத்துல செல் ட்ரேடு. அவன் தான் இந்த மூமெண்ட்டுக்கு தானே டிஸ்கவுண்ட்டு தானே இதை கொடுத்துருக்குறான். இந்த டிஸ்கவுண்ட்லேருந்து என்ன பண்ணுவான், திரும்ப மேலே தான் போவான். நீங்கள் செல்லு எடுத்தோன்னே மேலே போக ஆரம்பிச்சிருவான், நீங்கள் பையை எடுத்தோன்னே கீழே வர ஆரம்பிச்சிருவான். இப்படியே தான் நடக்குது. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன் இது பை ஆகுது, ஏன் இது வந்து கரெக்ஷன்னா என்ன, இந்த மாதிரி கிராஷ்னா என்ன, எல்லாரும் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. கொஞ்சம் உட்காந்து இதை வந்து கற்றுக்கணுன்னு ஒரு முடியோடு தீர்க்கமாக உட்காந்து வந்து இதை வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது ஒரு வீடியோ பார்த்தோன்னா ஒரு ட்ரேடு எடுத்து பார்க்குறது, இல்லைனா ஒரு மாதம் வந்து சசியை ஃபாலோ பண்ணிவிட்டு அட்டேங்கப்பா செம்மையாக இருக்கே, இதே மாதிரி நான் ட்ரேட் எடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன் பாருங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதத்துலேயே போய் உட்காந்து ட்ரேட் எடுக்குது, திரும்பவும் வந்து அடி தான் வாங்குவீங்க. நீங்கள் பை எடுத்தால் செல்லில் போவோம், செல் எடுத்தால் பையில் போவோம். அப்போ என்ன பண்ணுறது, கட்டாயமாக 6 மாதம் நீங்கள் ட்ரேடே ஒரு ட்ரேடு கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஒரு ட்ரேடு, பேப்பர் ட்ரேடு கூட வேணான்றேண்ணா. நீங்கள் உட்காந்து என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா தானே பேப்பர் ட்ரேட் எடுக்க முடியும். உடனே பேப்பர் ட்ரேட் வேண்டவே வேணாம். பேப்பர் ட்ரேட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கங்க. எப்படி வந்து ஃபாலோ ஆகுது, எப்படி நியூஸை நம்ம காதுக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்குறாங்க. செல்லுன்னு சேர்த்தா தானே நீங்கள் செல் பண்ணுவீங்க. நீங்கள் செல் பண்ணால் தானே பை பண்ண முடியும். பை பண்ணால் தானே மார்க்கெட்டு மேலே போகும். லாஜிக்லாம் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து
அதுக்கப்புறமா பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஷேர்ஸ் ஒரு 5-10 வாங்கி நீங்கள் நினைக்கிறது நடக்குதான்னு பாருங்கள். ஏன்னா அதில் ஒரு பெரிய பிரச்சனையே வராது. ஒரு ரூ. 500 ஒரு ஷேர் வந்து போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரூ. 500 ஒரு ஷேரோட விலை அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து போயிட்டு இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு 10 ஸ்டாக் வாங்கலாம். 10 ஸ்டாக் வாங்கினா எவ்வளோ ஆகும்? ரூ. 5000 நீங்கள் செலவு பண்ணணும். ரூ. 5000 செலவு பண்ணிங்கன்னா 10 ஸ்டாக் வாங்கிடலாம். போதும். நீங்கள் சரியான இடத்துல தான் வாங்கினீங்களா இல்லையா? நீங்கள் வாங்கினோன்னா அது வந்து கீழே வந்ததா இல்லைன்னா கரெக்டான திசையில் தான் போச்சா? நீங்கள் எதிர்பார்த்த திசையில் தான் போச்சா? எதிர்பார்த்த திசையில் போச்சுன்னா ரூ. 5050 வரும் லாபம். 5050 ரூபா தான் வரும். இந்த ரூ. 50 நான் இந்த ட்ரேடுக்கு வந்தேன், இந்த ட்ரேடிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். இதில் ரூ. 5,00,000 நாலேஜ் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குன்னு அர்த்தம். சரியா? நீங்கள் நாலேஜ் தான் தேவை உங்களுக்கு. நாலேஜ் நல்லா இருந்தது அப்படின்னா, கேபிட்டல் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்ததுன்னா, நீங்கள் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது என்ன ரூ. 50 100 நான் வந்து ஃபியூச்சர் தான் பண்ணேன், ஆப்ஷன் தான் பண்ணலாம், பொறுமையாக பண்ணலாம். எங்கே போயிட போகுது ட்ரேடிங்கு? சரியா? அவசரப்படாதீங்க. அடுத்து என்னது? சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் என்ன நடக்குது? நிஃப்டியில் என்ன நடக்குதோ அதே தான். நிஃப்டியில் அதே தான் நடந்தது. மேலேருந்து கீழே வந்தான். அதாவது இங்கேருந்து நல்லாவே மேலேருந்து கீழே வந்தது. இந்த இடத்துல ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கீழே வந்து இந்த பேட்டர்னுக்குள்ளே சொல்கிறேன். நல்லா புஷ் பண்ணி மேலே கொண்டு போனான். மறுபடியும் மேலேருந்து கீழே வந்தது. இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறமா மேலே வந்தது. நல்லா மேலேருந்து கீழே வந்துருக்குது. கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் மேலே தான் கண்டிப்பாக போகணும்லாம் ஒன்றும் இல்லைங்க. எப்போ வந்து மேலே போவான்? ப்ரீவியஸ் ஐயே எப்போ கட் பண்ணுறானோ அப்போ மேலே போய்டுவான். இதோ இங்கே பெருசாக விழுந்தான். இப்படி வந்து மேலே போச்சு ப்ரைஸு. ஆனால் செல்லர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல் எடுத்தாங்க மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுத்தாங்க. பூமாலை பண்ணனா மறுபடியும் மேலே போகும்போது இந்த இடத்த கட் பண்ணான். அடுத்த லெவலான இந்த லெவலுக்கு போனான். அடுத்து இந்த டார்கெட்டுக்கே போயிட்டான். இவ்வளோதான் விஷயம். சில நேரங்களில் பூமாலை பண்ணாமலே போயிடுவான். இந்த இடத்துல நல்லா விழுந்தான். ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சுது, அதுவும் எண்கள் பண்ணி க்ளோஸ் வச்சுது. அடுத்து இவ்வளோ தூரம் தான் வந்தான். அடுத்து மேலே டக்குன்னு வந்து போயிட்டான். அதே தான் இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இதான லெவலு. இப்போ இங்கே இருக்குது இந்த லெவலு. இப்போ அதுக்கடுத்த லெவலு இங்கே இருக்குது. இப்போ மேலே போகும்போது இந்த லெவலை கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணால் தான் மேலே போவான். கிராஸ் பண்ணலை அப்படின்னா செல்லர்ஸ் வில் டேக் கண்ட்ரோல் அண்ட் புஷ் த மார்க்கெட் ஃபர்தர் டவுன். அப்போ இவ்வளோ தூரம் செல்லாகி போயிருது. இன்னும் வந்து செல்லாகி போகுமானா வாய்ப்பு இருக்குது. அவன் எப்போ படிக்கட்டு கட்டுறானோ சீக்வன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். படிக்கட்டு தான் கடவுள் ட்ரேடிங்கில். சரியா? படிக்கட்டு எப்படி ட்ரேட் பண்ணுறது? அடுத்து அது வந்துடும். படிக்கட்டு தான் கடவுள் அப்படின்னா கடவுளை எப்படி அடையிறது? அதுக்கு நிறைய கஷ்டப்படணும். உடனே வந்து அடைஞ்சிட முடியாது. அதனால் முதல்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ரேடு எடுத்து அந்த ட்ரேடு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வர்ற வரைக்கும் அந்த ட்ரெண்டை நீங்கள் வந்து அப்படியே ரைட் பண்ணலாம். அப்படின்னா இந்த தான் சப்போர்ட் அப்படின்னா இங்கே ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த படிக்கட்டு மெத்தடு எதுக்கு பயன்படுத்திக்கலாம்? அவன் மேலே போகிற வரைக்கும் வச்சுருந்து க்ளோஸ் பண்ணலாம். அவசரப்பட்டு இந்த இடத்துலையே வந்து நம்ம க்ளோஸ் பண்ண தேவையில்லை. இல்லை ஒரு பேரிஷ் கேண்டில் பார்த்த உடனே வந்து நீங்கள் பை ட்ரேடை வந்து சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வர தேவையில்லை. இந்த படிக்கட்டை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முதல்ல இதை பயன்படுத்துங்க. சரியா? அதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் எப்படி ட்ரேட் எடுக்குதுங்கிறது அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, சரி, ஓகே, ரைட்டு. இது வந்து சென்செக்ஸ் வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு பையிங் இன்ட்ரெஸ்ட். இங்கெல்லாம் பையர்ஸ் எங்கப்பா பையர்ஸே காணுமேப்பா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து இந்த இடத்துல உள்ளே நையான்னு வந்திருக்கிறாங்க. இது வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? கீழே வந்திருக்கு, மேலே போய் இப்படி வந்து புஷ் பண்ணிவிட்டு இப்படி வந்து போக வாய்ப்பு இருக்கா? இருக்குது. அவன் என்ன பண்ணாலும் சரி இந்த லெவலை கட் பண்ணால் தானே மேலே போவான். அது வரைக்கும் வந்தால் கூட நமக்கு நம்பிக்கை இல்லை. சரியா? அவன் கண்டிப்பாக போயிடுவாங்கிற நம்பிக்கை வந்து இல்லை. இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கு சென்செக்ஸ்? இன்றைக்கி எக்ஸ்ட்ரீம் லோக்கு வந்துட்டு தான் போயிருக்கிறான். இன்னைக்கு லோ இங்கே இருக்குது, ப்ரீவியஸ் டேயோட லோ இங்கே இருக்குது, எக்ஸ்ட்ரீம் லோ வந்து தான் போயிருக்கிறான். அதே ட்ரெண்ட் லைன் தான். இங்கேருந்து இப்படி ட்ரெண்ட் லைன் போட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து மேட்ச் ஆகும். ட்ரெண்ட் லைனில் வந்து நிற்கிது. ஸோ ஃபாலிங் ட்ரெண்ட் லைனு மேலே பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிரேக் ஆகி போகிறதுக்கான ஒரு சிக்னல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் லோ கட் பண்ணாமல் இருக்கிறான்.
ஸோ இங்கெல்லாம் ப்ரீவியஸ் லோ கட் பண்ணிட்டு தான் கீழே வந்தான். நேற்றுக்கெல்லாம் கீழே வந்தான், முந்தா நேற்றுலாம் அப்படி தான் வந்தான். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி, அதாவது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அப்படியே நிற்கிது. ஆனால் ஒரே இடத்துல ரெசிஸ்டும் ஆகிருக்குது. ஒரு குட்டி ரேஞ்சு தான். அப்போ இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆகி போனோன்னா முதல் லெவல் இங்கே இருக்குது, அடுத்த லெவல் இங்கே இருக்குது, அப்படியே அடுத்த லெவலில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணோம் ப்ரைஸு? ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா வால்யூமோட போகும். ஸோ வால்யூமோட போகுது அப்படின்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஓஹோ இவன் இங்கே நிற்க மாட்டான், நல்லா மேலே போயிடுவான் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். மிட் கேப் நிஃப்டி, மிட் கேப்பில் அதே பேட்டர்ன் இருக்கா? என்னப்பா எல்லாத்துலேயும் அதே பேட்டர்ன் வரைஞ்சி வச்சுருக்கீங்க. ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிறான், என்ன பண்ணுறது? ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிறான், இங்கேயும் ஒரே இடம், இந்த இடத்து வரைக்கும் வரல, பக்கத்தில் வந்து கீழே போயிட்டான், மறுபடியும் அதே இடம், அந்த இடத்துக்கு தாண்டி போகிற மாதிரி போயிட்டான். அப்போ எதை தொடணும் எதை தொடக்கூடாது? இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன், அவ்வளோதான். இந்த இடத்துக்குள்ளாரே எங்கே வந்தாலும் அவன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நடக்கவும் செய்யுது. கம்ப்ளீட் கன்சல்டேஷன். ஸோ இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறமா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? ஐதர் சைட், மேலேயும் பிரேக் ஆகலாம், கீழேயும் பிரேக் ஆகலாம். சரிங்களா? எந்த பக்கம் பிரேக் ஆனாலும் நல்ல மூமெண்ட் இருக்கும், பயன்படுத்தியே பாருங்கள். படிக்கட்டுகளை கட்டிட்டு அவன் பாட்டு வந்து போய்கிட்டே இருப்பான். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து படிக்கட்டில் அவன் கீழே போனான்னா நீங்கள் கீழே போகணும், மேலே போனான்னா மேலே போகணும். சரியா? ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிறான் பார்த்தீங்களா? ஒரே இடத்துல. நேற்றெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான்? நேற்றெல்லாம் வந்து லோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தான். இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான்? அப்படியே ஹை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கான். இந்த இடத்துல வந்து அப்படி நின்றுச்சு. இது எதை குறிக்குது? பையர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட்டை குறிக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக தெரியாது, பெரிய பெரிய பேரிஷ் கேண்டில் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில் இருக்குது. அந்த ட்ரெண்டே அந்த மாதிரி வந்து போகுது. அதனால் ரிவர்சல் ஆவானா? ரிவர்சல் ஆனானா நல்லா போவான். அப்படி ரிவர்சல் ஆகலைன்னா கீழே போகிறானாலும் நல்லாவே வந்து கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஈவன் அதாவது மிட் கேப் என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த லெவலுக்கு வரல, கவனிச்சிங்களா? இன்னைக்கு லோ இங்கே இருக்குது, நேற்றத்தளோ இங்கே இருக்குது. இவன் கீழே வரும்போது அவ்வளோ தூரம் வரல. வராமல் என்ன பண்ணியிருக்கான்? ஒரு பெரிய விக்கு வந்திருக்குது இந்த கேண்டில். இந்த பெரிய விக்கு இங்கே வந்துட்டு வர முடியல, இங்கே வரைக்கும் தான் வந்து வர முடியல, அப்படியே வந்து மேலே போயிட்டேன். மேலே ஆனால் ப்ரீவியஸ் லெவலுக்கு எக்ஸாக்டாக போயிட்டு கீழே வந்துருச்சு ப்ரைஸு. ஆனாலும் அந்த லெவலுக்கு தான் வந்திருக்கு. திரும்பவும் கூட மேலே போக ட்ரை பண்ணியிருக்கிறான், திரும்பவும் வந்து அதே லெவலுக்கு வந்திருக்குது. இந்த ட்ரெண்டை அவன் பாட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டான். ஸோ மிட் கேப்பு எப்போவுமே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் வந்து ட்ரேட் ஆகும். இன்றைக்கும் அதே மாதிரி மற்றவங்கெல்லாம் ஒன்று பண்ணியிருக்காங்க, ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் போயிட்டு வந்துருக்கிறாங்க. இவன் மட்டும் அந்த மாதிரி பண்ணாமல் வேற மாதிரி பண்ணியிருக்கான். சரியா? எல்லா இடத்துலையும் இது வந்து மேட்ச் ஆகும். ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்டு ஃபாலோடு பை எ புல்லிஷ் கேண்டில். அந்த கேண்டிலோட லோவில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களை வந்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் பாடாப்படுத்தியிருக்கிறான். ஏன்? இதுக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வந்து ப்ரைஸ் வந்து போயிருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து க்ளோஸ் வச்சுருக்கிறான். அதுக்கப்புறம் தான் மேலே இவ்வளோ தூரம் போனான். அதே தான் ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்டு, ஒரு புல்லிஷ் க்ளோஸு. இந்த புல்லிஷ் க்ளோஸ்லேருந்து அப்படியே மேலே போயிடுச்சு. பெரிய பியரிஷ் ட்ரெண்டு, புல்லிஷ் க்ளோஸு மேலே போயிடுச்சு. பெரிய பியரிஷ் ட்ரெண்டு, புல்லிஷ் க்ளோஸு மேலே போகலை. ஆனால் அதே லெவலுக்கு அப்படியே போயிட்டு ஆசிலேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இதை கூட நீங்கள் வந்து நோட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பெருசாக வந்து ஒரு 4-5 கேண்டில் சேர்ந்த மாதிரி அப்படி ஒரு பேரிஷாக அப்படியே வந்து வருது அப்படின்னா, ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வச்சுதுன்னா நீங்கள் அதை ட்ரேடாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்து அதை மட்டுமே பயிற்சி பண்ணி வேறு எதை பற்றியுமே சிந்திக்காமல் அந்த ட்ரேட்ஸை மட்டுமே எடுத்து கூட நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். சரியா? 1008 வழிகள் இருக்கிறது. நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். எந்த வழி உங்களுக்கு வந்து சூட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுறது, வேறு எதுவுமே கிடையாது. நல்ல புல்லிஷ் ட்ரெண்டு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லும்போது வந்து நல்ல புல்லிஷ்னஸில் இந்த மாதிரி இடையில வந்து இந்த மாதிரி கேண்டில்ஸ் இருக்கக்கூடாது. நல்ல பியரிஷ் ட்ரெண்டு அப்படிங்கும்போது இடையில இந்த மாதிரி புல்லிஷ் கேண்டில்ஸ் வந்து வேறு எங்கேயுமே இல்லை, பார்த்தீங்களா? நல்ல பியரிஷ் ட்ரெண்டுங்கும்போது ட்ரெண்டு ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு புல்லிஷ்னஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இல்லவே இல்லை. அந்த மாதிரி இருக்கணும்.
அந்த மாதிரி இருந்ததுன்னா தான் உங்களுக்கு அது வந்து செட் ஆகும். ஸோ அதெல்லாம் அந்த வேரியேஷன்ஸில் நீங்கள் வந்து பார்க்கணும். பார்த்து 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 அதுக்கு தான் 6 மாதம் டைம் சொல்கிறேன். 6 மாதம் ஆனால் தான் உங்களுக்கு கேமே என்னென்னு புரியும். அது புரிஞ்ச மாதிரி இருக்கும்போதே நீங்கள் ட்ரேடை ட்ரை பண்ணிங்கன்னா கஷ்டம். என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? நிறையா வந்து உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுக்காது மார்க்கெட்டு. புரிஞ்ச மாதிரி இருக்கும்போதே நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு அவசரப்படாதீங்க. நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் உங்களையே நீங்கள் எதில் ஸ்டாக்கில் போய் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் ட்ரேடிங்கு. சரியா? க்ரூட் ஆயில் நல்லா கீழே வந்தது, பியரிஷாக வந்தது. ஃபஸ்ட்டு புல்லிஷ் க்ளோஸ் இந்த இடத்துல இருக்குது. செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து திரும்ப கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. அடுத்த புல்லிஷ்னஸ் அங்கிருந்து வந்து மேலே வந்தது. அப்போ இவன் இதை கட் பண்ணானா மேலே ஓடிடுவான். இங்கிருந்து இவ்வளோ தூரம் ஒரே ட்ரெண்டு வந்து போயிடுமானா போகாது. அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? எங்கேயோ இந்த இடத்துல எங்கேயோ குட்டியை வந்து ஒரு லெவலை வந்து வைக்க போகிறான். அந்த லெவலை எப்போ பிரேக் பண்ணுறானோ அப்போ வந்து மேலே போகும். சரிங்களா? அப்போ அந்த லெவல் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணுது. இந்த இடத்துக்கு வந்து இதையும் இந்த பாயிண்ட்டும் கிடச்சின்னா சும்மா அப்படி இழுத்து விட்டுறலாம். அப்போ இந்த பாயிண்ட்டு கிடைக்குதா? அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ப்ரைஸு கொஞ்சம் கீழே போயிட்டு இப்போ வந்து அந்த லெவலை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போய்டும். அப்போ ஒரே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கான். இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கான். ஆனால் இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணி கீழே போகிற மாதிரி மறுபடியும் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே வந்து இன்றைக்கி வந்து மேலே போகிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். இந்த லெவலை கட் பண்ணால் தான் மேலே போவான். இல்லைனா இது வரைக்குமே செல்லு தான். ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. பிரேக் ஆகும்போது வால்யூமோட பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வால்யூமோட போனான்னா அடுத்த டார்கெட் இங்கே போயிடுவான். அதுக்கு அடுத்து தான் வந்து மேலெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல இதை கட் பண்ணணும், அப்புறம் இதை கட் பண்ணணும், அப்புறமா தான் இங்கே போகும். ஸோ 5 மினிட்ஸில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? 5 மினிட்ஸில் அந்த மேலேருந்து கீழே விழுந்தது பார்த்தீங்களா? எக்ஸஸாக வந்து போயிருந்ததில்ல. நேற்று ஒரு லோ வந்து இருந்தது. அந்த லோவுக்கும் எக்ஸஸாக வந்து போயிருந்ததா? பார்ப்போம். இது வந்து எக்ஸஸாக இந்த வந்து போயிருக்குதா? நல்ல பியரிஷாக கீழே விழுந்தானா? ஃபஸ்ட்டு க்ரீன் க்ளோஸா? இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் க்ளோஸுக்கே வந்ததுன்னா ட்ரேட் எடுக்கலாமா? உங்கள் ட்ரேடு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சா? ஃபெயிலியர் ஆன உடனே அந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு அடுத்த க்ரீன் க்ளோஸும் வந்து வச்சுருக்குது. ஆனால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபெயிலியர் ஆகி கீழே வந்துருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கான்? மேலே போயிருக்கிறான். இது வந்து எப்படி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்? ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி தெரியுதா? அப்படியே வந்து எங்கே போயிடுவான்? இங்கே போயிடுவான். சரியா? இந்த லெவலில் இருந்து ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிடுது ப்ரைஸ். எங்கேருந்து எங்கே? கீழே இந்த லெவல் வந்து 662. 662லேருந்து கரெக்டாக இந்த டார்கெட்டு பார்த்தீங்கன்னா 787, 100 புள்ளி. இங்கே கீழே உலகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறான்? இங்கே கீழே உலகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக 3 டைம்ஸ் இது வந்து ட்ரை பண்ணியிருக்கான். ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் நல்லா புல்லிஷாக மேலே வந்தது. ஒரு நல்ல பியரிஷ் என்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கிறான். கீழே வந்துருக்கான். அதே லெவலில் ட்ரை பண்ணியிருக்கான். கீழே வந்திருக்கான். வர முடியல. அதே லெவலில் ட்ரை பண்ணியிருக்கான். கீழே இந்த தடவை வந்துட்டான். வந்துட்டு ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே தான். இந்த லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவல்ஸுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் ரிவர்சல் ஆகி போகிற மாதிரி காமிச்சான். ஆனால் இந்த புல் பேக் தானா தான் மேலே போவான். தான்லையா? கீழே வந்து மறுபடியும் போனானா? இன்னொரு தடவை ட்ரை பண்ணானா? முடியலையா? கீழே போயிட்டு இந்த லெவல்ஸை வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்ய தெரியுதா? ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த லெவலை இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணுது. திரும்ப இங்கேயும் ரிஜெக்ட் பண்ணுது. கடைசியாக வந்து இந்த மாதிரி வந்து மேலே போயிருக்குது. ஸோ இங்கே கூட நீங்கள் செல் பண்ணி தான் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிங்கன்னா என்ன ஆச்சு? இவ்வளோ தூரம் போச்சு. திரும்பவும் கூட இவ்வளோ தூரம் போனான். திரும்பவும் கூட இவ்வளோ தூரம் தான் போனான். அதுக்கப்புறம் தான் வந்து மேலே வரைக்கும் வந்து க்ளோஸ் வச்சான். அதனால் நீங்கள் செல் எடுக்கிறதுக்கும் பை எடுக்கிறதுக்கும் என்றைக்குமே வந்து பயப்படவே பயப்படாதீங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? படிக்கட்டு ஏறி போயிட்டு இருக்கிறான். இது வந்து ஒரு லெவல் மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுச்சு காலையிலேருந்து. இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே வரைக்கும் போச்சு. ரீடெஸ்ட் பண்ணியிருக்குது. அதே இடத்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பாருங்கள். அப்படியே வந்து படிக்கட்டு கட்டி மேலே போயிட்டு இருக்கான்.
இப்படி வந்து நீங்கள் ட்ரெண்டு கூட போடுறோன்னா போட்டு கூட வச்சுக்கலாம். சும்மா அப்படி போட்டு இழுத்து வந்து வச்சுக்க வேண்டியதான். கனெக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அடுத்த தடவை எவ்வளோ தூரம் போவான் அப்படின்னு. ஏன்னா இங்கேருந்து மேலே போகும்போது அப்படியே மேலே போக மாட்டான். கொஞ்சம் ஒன்று இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகணும். அப்படி இல்லை இந்த லெவலில் கொஞ்சம் மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வரணும். அப்போ கொஞ்சம் மேலே போய் ரிஜெக்ட் ஆகி வரான். ஒருவேளை கீழே வந்தானா இந்த லெவலில் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா மறுபடியும் வந்து பீரிஷாக போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு பெரிய பீரிஷ்னஸோடு வந்து மார்க்கெட்டு இந்த இடத்துல எப்படி ஸ்லோ டவுன் ஆனால் பார்த்தீங்களா? எக்ஸாக்டாக இந்த இடத்துல எப்படி வந்து ஸ்லோ டவுன் ஆச்சு மார்க்கெட்டு? ஏன் அந்த மாதிரி ஆச்சு? ப்ரீவியஸ் லெவல் இந்த இடத்துல இருக்குது. அந்த லெவலுக்கு வந்தோன்னா ஸ்லோ டவுன் ஆச்சு. இங்கே இருந்த அந்த ஒரு பியரிஷ்னஸ் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது இல்லைன்னொடனே உங்களுக்கு அப்படியே வந்து பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை திரும்ப வந்து கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அப்படியே மேலே வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸ். சரி, நான் இந்த இடத்துக்கு வந்தால் செல் பண்ணுவானா? தாராளமாக. ஏன்னா ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்தால் செல் பண்ண ட்ரை பண்ணலான்னா தாராளமாக செல் பண்ண ட்ரை பண்ணலாம். என்ன இது இந்த இடம் 792 எங்கே போய் க்ளோஸ் வச்சுது? 797 98 போய் க்ளோஸ் வச்சுது. 6 புள்ளி மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸிட் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும், அவ்வளோதான். 6 புள்ளி அப்படியே மேலே எங்கே போயிருக்கிறான்? இங்கே போயிருக்கான். ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹை வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸு 899. அக்ரெசிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்களா ட்ரேடை? அதுக்கு கொஞ்சம் பெட்டராக வந்து மேலேயே இன்னொரு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவல் வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணி கூட ட்ரேட் எடுக்கலாம், தப்பில்லை. எது 18. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேயே நம்ம ஒரு அடி வாங்கிட்டோம். வாங்கினோன்னே அடுத்த லெவல்லையே நம்ம வந்து செல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த லெவலும் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா அங்கே வரைக்கும் விட்டுட்டு கூட நம்ம வந்து செல் ட்ரேடை ட்ரை பண்ணலாம். அப்போ இது வந்து இந்த மாதிரி வந்து மேலே போயிட்டு இருக்குது ப்ரைஸ். இப்படி வந்து மேலே போகுது. இப்படி கீழே வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் மேலே போகும்போது இவ்வளோ தான் போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தான் போகிறான், போயிட்டு அப்படியே கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகி வரான். இது வந்து எதை டினோட் பண்ணுது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஹை வந்து இங்கே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஹைக்கும் செகண்ட் ஹைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ரேஞ்சு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் போயிருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்த ஹை வந்து ஹை வச்ச மாதிரியே உங்களுக்கு தெரியும். ஆனால் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? செல்லர்ஸ் ஆர் டாமினேட்டிங். அவன் மார்க்கெட்டுக்குள்ள உள்ளே வர்றாங்க. உள்ளே வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த இது இங்கிலீஷ் படம் டப்பிங்கு, அந்த ஜுராசிக் பார்க்கு அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி படத்திலலாம் அது நம்மளை நோக்கி வருது, ஓடுங்க ஓடுங்க அந்த மாதிரி செல்லாகி கீழே தான் வரப்போகிறாங்க. வீக்னஸ் அப்படியே தெரியும், அப்பட்டமாக தெரியுது சார்ட்டில். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம பை ட்ரேடே எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து வரும்போது பை ட்ரேடை நம்ம சிந்திக்கவே மாட்டோம். ஓவராலாக மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது? ஓவரால் மார்க்கெட்டு செல்லில் இருக்குது. அப்போது பை அவ்வளோ சீக்கிரம் நடந்துருமா? ஃபஸ்ட்டு டைமே வந்து பை ஆகுது. இப்போது பேங்க் நிஃப்டி வந்து கீழே வந்துகிட்டே இருக்குதுங்க. கீழே நல்லா வந்துகிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி நாளைக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் தட் ஹி வெண்ட் அப். நாளைக்கு நல்லா மேலே போய் ஒரு 1000 புள்ளி மேலே போய் க்ளோஸ் வச்சிருது பேங்க் நிஃப்டி. எப்படி நல்லா விழுந்த மார்க்கெட்டு 1000 புள்ளி மேலே போய் க்ளோஸ் வச்சா கூட எப்படி ரிவர்சல் ஆச்சு பார்த்தீங்களா? இதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இது க்ரூட் ஆயில் சார்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஞாபகம் இருக்காது. இல்லைனா இந்த இடத்துல பதட்டமாக வந்து பை எடுக்கிறதும், பதட்டமாக வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து செல் எடுத்துகிட்டு ஐயோ மேலே போகிறான்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியவே அதனால தான் 6 மாதம் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அப்போ 6 மாதம் சும்மா இருந்தீங்கன்னா தான் இதெல்லாம் கவனிப்பீங்க. அவன் மேலே ட்ரை பண்ணாலும் மேலே போகவே இல்லை. ட்ரெண்டு அவன் பாட்டு அமுத்தி கீழே கொண்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். புதுசாக லோ வச்சுக்கிட்டே வர்றான். ஆனால் இங்கே வந்து புதுசாக லோ வைக்கல. ப்ரீவியஸ் லெவலில் கட் பண்ணிடுறான். கட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண மாட்டான். அந்த இடத்த வரைக்கும் கூட வர்றான். இந்த லோவை கட் பண்ணிட்டாலும் அந்த இடம் வரைக்கும் வந்துட்டு கூட மறுபடியும் கூட மேலே போகுது. ஹையே அடுத்து ஹை வச்சுக்கிட்டே போகிறான். அப்போது நல்லா விழுந்த மார்க்கெட்டு இந்த மாதிரி நல்லா மேலே போனால் கூட நம்பவே கூடாது. இந்த மாதிரி ட்ரெண்டாகி மேலே போயிடுனா அப்படியே போயிடுவான். கரெக்ஷன் வந்து தாங்க போவான். சரியா? கரெக்ஷன் வந்து தான் வந்து போய்கிட்டே இருக்க முடியும் மார்க்கெட்டு. விழுந்த மார்க்கெட் அப்படியே எழாது, எழுந்த மார்க்கெட் அப்படியே விழாது. கீழே விழுகிறதுக்கு முன்னாடியும் 1008 கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கீழே விழும். கீழே வந்துட்டு மேலே போனானா போகல, இந்த ஹைக்கு போகல. அப்போ கீழே இன்னும் கூட நல்லா வரான். அப்போ இந்த லெவலில்
தாண்டி கீழே வரைக்கும் வந்துருச்சு ப்ரைஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மேலே வர ட்ரை பண்ணுறான். இப்போது அப்படியே வந்து காட்சிகள் மாறுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்போ இன்னிலேருந்து அப்படியே மேலே போயிடுமா அப்படின்னா அப்படியும் போகாது. இப்படி போயிட்டு இப்படி கீழே வரும். கரெக்ஷன் வந்து போகும் மேலே. சரியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்ல எக்ஸாம்பிள். பேங்க் நிஃப்டி நிஃப்டிக்கெலாம் வந்து இதுவே வந்து நல்ல எக்ஸாம்பிளாக வந்து மாட்டியிருக்குது. சரி, ஓகே, ரைட்டு. என்ன பார்த்தோம்? க்ரூடு. ரிலையன்ஸ் ஸ்டாக் பார்ப்போம். இன்னிலேருந்து வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக்லேருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் டெய்லியும் கூட யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களத வச்சு கூட நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி எதனாச்சும் வந்து ட்ரை பண்ணலாம் நம்ம. ஸோ ரிலையன்ஸ் வந்து விழுறதுக்கு முன்னாடி எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லெவலில் ரொம்ப பின் பாயிண்ட்டாக அந்த இடத்துலேருந்தே வந்து ஆரம்பிச்சிருக்கிறான். அது விழற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிருக்குது ப்ரைஸு. அந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக போயிட்டு விழ ஆரம்பிச்சிருக்கிறான். விழுந்தவன் அதுக்கப்புறமா திரும்பி பார்க்கவே இல்லை. இந்த சென்ஸ் மேலே போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாலும் மேலே விட தயாராக இல்லை. எவ்வளோ நாளா? ரொம்ப நாளாக வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. செப்டம்பர் மாதத்துலேயே ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை, அக்டோபர் மாதம். ஆமாம், செப்டம்பர் மாதம் எண்டுலேருந்தே வந்து உங்களுக்கு அவன் பாட்டுக்கு வந்து அக்டோபர் மாதம் மொத்தமாக வந்து கீழே போய்கிட்டே தான் இருந்தான். ஆனால் மேலே வரவே முடியல. டோட்டலாக செல்ல அப்படியே போய்கிட்டே இருந்தானா, அவன் வந்து விடவே இல்லையா அவனை மேலே அப்படின்னா மேலே விட்டாங்க. எங்கேருந்து வந்துருக்கிறான்? 1354லேருந்து 1384 90 வரைக்கும் போயிருது. ஒரு 40 புள்ளி மேலே விட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே. அப்போ கொஞ்சம் மேலே வந்து மறுபடியும் வந்து விடுறாங்க. திரும்ப வந்து கீழே வரான். திரும்ப மேலே வந்து கீழே. இப்படியே இது வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டு இருக்குது. எவ்வளோ நாளாக நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது 2 மாதமாக வந்து இந்த விஷயந்தான் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா செப்டம்பர் மாதம் பாதியிலேருந்து அக்டோபர் மாதம் முழுசாக, அதுக்கப்புறம் வந்துட்டு நவம்பர் மாதம் வந்துட்டு உங்களுக்கு இப்போது 15 தேதி வரைக்கும் ஆகிடுச்சு. அது வரைக்குமே விழுந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு செல் ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது ட்ரெண்டு வந்து நல்லா கீழே போயிட்டு இருக்குதுங்க. இந்த ட்ரெண்டு நல்லா கீழே போயிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் பையை எடுக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் பையை எடுத்து ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் மேலே போகிறத விட செல் எடுத்தீங்க அப்படின்னா 100 புள்ளி கூட கீழே வரும். புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் டென்ஷன் இருக்காது உங்களுக்கு. ஆனால் அதே சமயத்தில் வந்து ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி மேலே போனான்னா அதுவும் டென்ஷன் தான். ஏன்னா ட்ரெண்டு வந்து நல்லா கீழே வந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் செல் ட்ரேடை எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் தான் நீங்கள் இந்த மூவிங் ஆவரேஜ் இந்த கான்செப்ட்லாம் வச்சுட்டு இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி கண்டினியூஸாக கீழே போகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நேரத்தில் இந்த இடத்துல ஒரு செல் எடுத்திங்கன்னா இது பாருங்கள், மூவிங் ஆவரேஜை டச்சே பண்ணல, எது வரைக்கும் போச்சு, இன்னும் போயிட்டே இருக்குது. நீங்கள் இந்த ட்ரெண்டை மேசிவாக ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து மூவிங் ஆவரேஜ் வச்சு தான் நம்ம வந்து அவ்வளோ சோம்பேறிக்கலாம். நம்ம கண்ணில் பார்த்தா தெரியலையா? ப்ரைஸு கீழே தானே போயிட்டே இருக்குது. ப்ரீவியஸ் ஹையை அவன் கட் பண்ணவே இல்லையே. கட் பண்ணுற மாதிரி வரான், ஆனால் கட் பண்ண மாட்டானே. இப்போ இதில் கூட நீங்கள் பை ட்ரேடை வந்து எடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அவசியம் இல்லாமல் பை ட்ரேட் எடுத்து எங்கேயாச்சும் போய் மாட்டிக்காதீங்க. அப்போ எப்போ வந்து நம்ம வந்து செல் ட்ரேடை வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ப்ரைஸ் நல்லா கீழே வந்துட்டு மேலே வருது பார்த்தீங்களா? இந்த மேலே வர்ற இந்த இடங்களில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் செல் ட்ரேடை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழே வந்துட்டு மேலே வருது, நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா ட்ரை பண்ணலாம். அது வரலையா, கீழே வந்து மேலே வருது, நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து மேசிவாக வந்து கீழே போயிருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால், அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பெரிய ஃபால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெரிய ஃபால்லேருந்து ஒரு க்ரீன் கேண்டில் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து கவுண்டர் ட்ரேடு பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இது வந்து இப்படியே கீழே போயிடாதுல்ல. என்றைக்குமே வந்து மார்க்கெட்டை அப்படியே வந்து கீழே போயிட்டே இருக்காது. அப்போ என்ன பண்ணோம், திரும்ப கொஞ்ச நாச்சும் வரும். அப்போ இந்த விஷயத்தை கொஞ்சம் ரொம்பவே பயந்து தான் இந்த ட்ரேடு வந்து எடுக்கணும். ஏன், ட்ரெண்டு வந்து டவுனில் இருக்குது. இதில் போய் நம்ம பை பண்ணி சிக்கலில் வந்து மாட்டிக்க விட செல் வேணால் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. நல்லா செல்லுனா எப்படி பண்ணுவீங்க? நல்லா வந்து இந்த மாதிரி வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் ப்ரைஸு.
இப்போ ஒரு தடவை மேலே வந்து கீழே வந்துடுது, மேலே வந்து கீழே வர முடியாமல் மேலே வரைக்கும் போக ட்ரை பண்ணிடுது, மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே வரவே இல்லை, அப்படியே இங்கேருந்தே வந்து பிரேக் ஆகி கீழே போயிட்டான். திரும்பவும் கூட அதே லெவலுக்கு வந்திருக்குது, ஆனால் அந்த லெவலை வந்து என்ன பண்ணியிருக்கிறான், விடவே இல்லை, மேலே விடவே இல்லை. இப்போ கண்டினியூஸாக கீழே போயிட்டே இருக்குது, கண்டினியூஸாக கீழே போயிடுது. ரைஸ் ஆன் செல் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க மார்க்கெட்டில். ரைஸ் ஆன் செல், மேலே எழுந்தாலே வந்து நீங்கள் செல் பண்ணிடலாமாங்க. அப்போது எங்கே தான் பை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, எப்போ படிக்கட்டை மாற்றி கட்டுறானோ அப்போ தான் உங்களால் பையே வந்து யோசித்து கூட பார்க்க முடியும். அது வரைக்கும் வந்து பையுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அது எதில் வந்து உங்களுக்கு தெரியும், டே டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும், டே டைம் ஃப்ரேமில். ஸோ அது வந்து என்ன பண்ணலாம், டேயில் போயிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா, இங்கே வந்துட்டு நம்ம ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து எடுத்திங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டே டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் பார்க்கும்போது வந்து என்ன தெரியுது உங்களுக்கு, ஒரு பெரிய அப் ட்ரெண்டுங்க, நல்ல அப் ட்ரெண்டு வந்து இவ்வளோ தூரம் வந்து போயிருக்குது. அதை இந்த லெக்கு மட்டும் சொல்கிறேன், இந்த லோலேருந்து நல்லா வந்து ஹை வந்து போயிருக்குது, அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்துட்டு இருக்குது ப்ரைஸ். ஆனால் தொடர்ந்து இப்படியே வந்து போய்கிட்டே இருக்காதுல்ல. சரி, ரிலையன்ஸ் இவ்வளோ தூரம் வந்து விழுந்துருக்குது, எங்கே இருந்து இவ்வளோ தூரம் வந்து விழுதுன்னா சும்மா அப்படியே ஒரு டெஸ்டிங் ஒன்று பண்ணுவோமா. இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் வந்து ரைஸ் ஆகிருக்கு, 62% ரைஸ் ஆகிருக்கு, 62% ரைஸ் ஆகிருக்குது. எவ்வளோ தூரம் இப்போ வந்து விழுந்துருக்குதுன்னு பார்ப்போமா. இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் எங்கேயோ ஒரு இடம் ஒரு 20-25% வரைக்கும் இப்போ விழுந்துருக்குது. அந்த 62% வந்து ஏறினதில் 20% தான் விழுந்துருக்கு. அதனால் நம்ம இது வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய. எப்படி வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருந்ததோ மார்க்கெட்டு, இங்கேருந்து மேசிவாக கீழே மேலே போயிருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பொறுமையாக விழுந்துக்கிட்டே இருக்குது, ஓரளவுக்கு தான் போயிருக்குது. அப்போ இந்த ரேஞ்சை தான் நான் பார்க்க சொல்கிறேன். ஏற்கனவே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இது எவ்வளோ பெரிய ரேஞ்சு, இது எவ்வளோ பெரிய ரேஞ்சு. இதுக்கு மேலே போக முடியல அப்படின்னாலே வந்து பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆரம்பிக்குது, கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரீடிஸ்ட்ரிபியூஷன் இந்த இடத்துல பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கீழே மறுபடியும் கூட இன்னும் கூட கீழே வருவானா, வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து என்ன நடக்கும், நல்ல ட்ரெண்டாகி கீழே வருது ப்ரைஸ், நல்ல ட்ரெண்டாகி ஒரு பக்கா ட்ரெண்டில் வந்து கீழே வந்துட்டு இருக்குது, அப்படியே ஸ்லாண்டிங்காக விழுந்துட்டு இருக்குதான். என்ன பண்ணுற வாய்ப்பு இருக்குது, இந்த லெவலை கட் பண்ணி ப்ரைஸு இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த ட்ரெண்டோடைய சோர்ஸுக்கே போயிடுவான், அதுக்கப்புறம் தான் கீழே விழணுமா இல்லை மேலே போகணுமாங்கிறத முடிவு பண்ணுவான். ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக வந்து இருக்குது. அதே நேரத்தில் நம்ம 5 மினிட்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து கொஞ்சமாக மாறுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் மாறுமா அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய இந்த இதில் வந்து அடுத்த நாட்களில் வந்து தெரிஞ்சிடும். அது கிட்டத்தட்ட வந்து நாளைக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா நிஃப்டிலாம் மேலே தான் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ரிலையன்ஸ்லாம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மேலே போகணும், போனால் தான் நிஃப்டி வந்து போகும். இல்லை அப்படின்னா இன்னும் கூட கீழே விளையாடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். நல்ல ட்ரெண்ட் லைனு போகும்போதெல்லாம் இன்றைக்கி வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்கான் பார்த்தீங்கன்னா, என்ன ரிஜெக்ட் ஆனாலும் மேலேயே போயிருக்கிறான். லோ வந்து கட் பண்ணவே இல்லை, கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டான். நாளைக்கு என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். முக்கியமான லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ரிலையன்ஸு. இப்போ இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் கண்டிப்பாக வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். கடை எப்போவுமே திறந்ததுக்கப்புறம் தான் ட்ரேடு. கடை திறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பொசிஷன் எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த ஸ்டாக்கில் இந்த இடத்துல பொசிஷன் இருக்குது, இதை வந்து நான் வச்சுக்கவா வேண்டாமான்னு கேட்காதீங்க. கேட்டாலும் பதில் வந்து என்கிட்டேருந்து எதிர்பார்க்காதீங்க. ஸோ எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தான் சொல்லி தருவானே ஒழிய, எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்களே தான் டிசைட் பண்ணணும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் என்னோடய ஸ்க்ரீனை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.